ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். பொதுவாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனுடைய ஆரம்பம் என்ன, அது ஏன் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளில் எழக்கூடிய பாதி டவுட் போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ப்ராடக்ட் இதில் வெளியில் போய் கூச்சப்பட்டு கேட்க முடியாத ஒரு ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் நம்ம இந்த வீடியோவில் கீழே உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் போய் பார்த்து நேரடியாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த 40 வயதுக்கு கடந்தவர்களுக்கு, 40 வயதை நெருக்கி கொண்டு இருப்பவர்களுக்கு உணவில் என்ன இது கொடுத்தோம்னா இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்டதுகளை நம்ம நிவர்த்தி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. இது செய்யக்கூடிய பணி ரொம்ப ரொம்ப அபரிமிதமான பணியை செய்யுது. சரிங்களா? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போனோம். அதே நேரத்தில் பொதுவாக இந்த 40 வயது ஒரு பார்டர் லைன் ஏஜுங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதாவது மாடர்ன் மெடிசனை பொறுத்தளவு டீனேஜுக்கு அந்த மாதிரி வயது இந்த மாதிரியெல்லாம் கடந்து 35 வயதுலேயே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. நடுத்தர வயதை நோக்கி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. பட் நம்ம ஒரு சராசரியாக 35லேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு நம்ம அந்த பார்டர் லைன் ஏஜ், அதாவது இந்த காலகட்டத்தில் தான் அவங்க ஒரு நடுத்தர ஏஜிலேருந்து பயணம் பண்ணி முதுமையை நோக்கி அடைவார்கள். இதில் பார்த்திங்கன்னா அதிகமான சிஸ்டமேட்டிக் டிசீஸுக்கு நம்ம கண்டுக்கிறாமல் இருக்கும் பொழுது பின்னாளில் அவர்களுக்கு பெரிய பாதிப்பாக மாற ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டயாபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டீங்க, கண்டுபிடிக்காமல் விட்டுட்டீங்க, உரிய நேரத்தில் அதை பார்க்காம விட்டுட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது டயாலிசிஸ் வரைக்கும் போக ஆரம்பித்து சிறுநீரக செயலிழப்பு தோற்றுவித்து மரணத்தை தோற்றுவிக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரம் இரத்த கொதிப்பு இதுகளை நீங்கள் சரியான முறையை கையாக ஹேண்டில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, பின்னாளில் இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஹார்மோனல் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேக்டரில் இந்த ஏஜ் குரூப்பில் நம்ம ஓரளவு இது பண்ணும்போது நம்ம இவைகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஜில் தான் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிற பேரில் இதை தின்னு அதை திங்காத அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் நம்ம கொண்டு இது பண்ணிகிட்டே இருப்போம், கடைபிடிச்சிட்ருப்போம். வாக்கிங் போகாத ஆளும் வாக்கிங் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதே நேரத்தில் உணவு கண்ட்ரோல், இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டு இது எல்லாமே குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, உளவியல் ரீதியாக மெல்ல மெல்ல உயிர் மேலே இருந்த ஒரு தாக்கமும், அதே நேரத்தில் உடம்பை பராமரிப்பு இருந்த கவனிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறனால இந்த மாதிரியான பொருட்கள் நம்மளை விருப்பப்பட்டாலும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையே இருக்குது. அதில் பார்க்கும் பொழுது நம்ம எல்லா உணவையும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வரும் பொழுது இவைகள் எல்லாம் எங்கே போய் விடுது? ஆண்மை குறைவில் கொண்டு போய் விட ஆரம்பிச்சிடுது. அப்போ இவைகளை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியதுக்கு ஒரு பொருள் நம்ம பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, தினசரி 2 முட்டைகள் இந்த 40 வயது குறிப்பிட்டவர்கள் எடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய தினசரி விட்டமின் இழப்புகளை இவை சரி செய்து கொள்ளுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டடீஸ் சொல்லிட்டு வர்றாங்க. சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த முட்டையில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, ஒரு முட்டை இங்கே சின்ன சின்ன லெவலில் எடுக்கக்கூடாது. 30 கிராமுக்கும் குறைவாக சராசரி உள்ளது. அதாவது 28 கிராம் இருக்கலாம், அல்லது 32 கிராம் இருக்கலாம், 40 கிராம் வரைக்கும் உள்ளது எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் போயிட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது. அந்த மாதிரியான முட்டைகளில் பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 6 கிராம் அளவு போல் ரிச் நேச்சுரல் புரோட்டீன் இருக்குது. இந்த புரோட்டீன் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கே எளிதில் சீரணமாக கூடிய வருது. அதோடு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 9 வகையான அமினோ ஆசிட் இருக்குது. அதே நேரத்தில் HDL எனப்படும் நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதே நேரம் நல்ல நேச்சுரலான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட், டெய்லி விட்டமின். அதே நேரத்தில் ட்ரேஸ் எலிமெண்ட் சொல்லக்கூடிய பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸு, இந்த மாதிரி பொருட்கள் இதில் ட்ரேஸ் எலிமெண்ட் அதிக லெவலில் இதில் காணப்படுது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா
நேஷனல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டி மூலமாக நித்தம் ஒரு முட்டைன்னு குழந்தைகளுக்காகவே அது வந்து விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க நம்ம மத்திய அரசு வந்து. ஆனால் நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்டர் என்ன, ஆண்மை குறைவு எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற ஃபேக்டரில் வந்து பார்க்கும் பொழுது இந்த முட்டை எப்படி நம்மளுக்கு ஒரு சிறப்பான இடத்த வைக்குங்கிறத இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த இதில் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற வேண்டியது, இதில் இருக்கிற 9 வகையான அமினோ ஆசிட்டும் இதில் இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் இது இப்போ சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணியிருக்கிறார்கள். நிறையா ஃபுட் சப்ளிமெண்ட்டுமே வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா 9 வகையான அமினோ ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டரான் உற்பத்திக்கும் முக்கிய இடத்தை வைக்குது. சரிங்களா? அமினோ ஆசிட் இல்லாமல் எந்த ஒரு ஹார்மோனும் ஃபில்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு இதில் வந்து அதில் எசென்சியலான அமினோ ஆசிட் வந்து காணப்படுது. அதே நேரத்தில் வந்து இந்த அமினோ ஆசிட்னால் வந்து ஸ்பெர்மோட சிந்தசிஸ், அதாவது ஒரு உற்பத்தி கட்டுமான அமைப்புக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கிறனால வந்து மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரும் வந்து செமனில் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். நீந்தி செல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த அமினோ ஆசிட் இருக்கிறனால காமத்தன்மை தூண்டக்கூடிய ஒரு இதில் வந்து இவைகள் வந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்தை வந்து வைக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் சொல்லிட்டேன். இப்போ சொல்லக்கூடியது புரோட்டீன். நம்ம வந்து பார்த்துன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆவரேஜாக வந்து நம்ம ஒரு எடைக்கு வந்து ஏறத்தாழ வந்து 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் உடல் எடைக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம புரோட்டீன் கண்டென்ட் வந்து எடுத்துக்கிற வேண்டும். சரிங்களா? அப்போ வந்து 80 கிலோ உள்ள மனுஷன் வந்து 160 கிராம் டெய்லி ரெக்யர்மெண்ட்டில் புரோட்டீன் வந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம யாரும் வந்து எடுப்பது கிடையாது. ஆனால் இந்த முட்டையில் வந்து ஒரு முட்டையில் வந்து நம்ம அந்த சைவத்திலிருந்து வரக்கூடிய புரோட்டீன் இதுகளை காட்டிலும் நம்ம உடம்பிற்கு இயற்கையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கை புரோட்டீன் வந்து, அதாவது நம்ம அனிமல் புரோட்டீன் வந்து நம்ம உடம்பு வந்து இயற்கையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால வந்து இவைகள் வேகமாக உள்ளுறிஞ்சப்பட்டு நம்ம உடம்புல வந்து எனர்ஜியை வந்து அதிகமாக கொடுக்குது. ஒரு முட்டையில் வந்து 6 கிராம் புரோட்டீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 கிராம் முட்டையில் வந்து 12 கிராம் அளவு போல் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு வந்து காலையில் வந்து டயட்டில் வந்து 2 முட்டையை அவிச்ச முட்டையை எடுத்துகிட்டு போட்டனாலே உங்களுக்கு வந்து டெய்லி உங்களுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவே போக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து இதில் வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரனால நம்ம என்ன கேட்டிங்கன்னா, இந்த HDL லெவல் வந்து நன்மை செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல், LDL வந்து அளவை குறைக்குது. அப்படிங்கிறனால வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. அதே நேரம் வந்து இந்த இரத்த குழாய்களுடைய ஆற்றலை வந்து பண்ணி கொடுக்குது. சரிங்களா? அதே நேரம் வந்து இந்த செல்களில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் வந்து நிறையா இருக்குது. அதே நேரம் இந்த கயோலின்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய பொருள்கள் வந்து இதுகளில் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து நம்ம தினசரி இதை வந்து இந்த 40 வயதை கடந்தவர்கள் வந்து 2 முட்டைகள் நம்ம வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறணும். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சிலவங்க வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, முட்டையை காலையிலே பொரித்து தின்னுட்டு போவாங்க. அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு என்னென்ன பண்ணும், அதெல்லாம் வேண்டாங்க. சிம்பிளாக 2 முட்டையை அவிச்சு மினிமம் வந்து 15 மினிட்ஸ் மைல்டு ஹீட்டில் அவிச்சிங்கனாலே அல்லது 20 மினிட்ஸ் மைல்டு ஹீட்டில் இது பண்ணிங்கனாலே பாயில் பண்ணிங்கனாலே அது வந்து நல்லா வந்து வெந்து அதை வந்து நீங்கள் சாப்பிட்டு போக ஆரம்பிச்சுக்கலாம். ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் வாயு வந்து வரும். சரிங்களா? அது வந்து இயற்கை தான். வாயுவை வந்து சப்ரஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம நேச்சுரலாக போகும்பொழுது இந்த அபானம் நேச்சுரலாக வெளியேறும்பொழுது தான் சுக்கிரமும் அதனுடைய ஒரு பிரபாவத்தோட ஒரு தன்மை, எழுச்சியும் அதனுடைய ஒரு தன்மை தானே ஒழிய வேறு எதுவுமே வந்து கிடையாது. ஈஸியாக வந்து எழுச்சியை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வந்து ஆரம்பிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து எதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம் இது மாதிரி உள்ளதுகளுக்கு வந்து பார்க்கும்போது அதெல்லாம் நீங்கள் குழப்படியே வேண்டாம். டெய்லி காலையில் 2 முட்டை, அப்படி இல்லையா மதியம் உணவில் வந்து 2 முட்டை அவிச்ச முட்டைகள் வந்து எடுத்துக்கிறங்க. பொதுவாக வந்து இரவில் வந்து அவித்த முட்டைகள் சாப்பிடுவது வந்து ஏற்புடையது அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாயு உற்பத்தி பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான கேஸ் பிடிப்பு வந்து வந்துடும். அதனால் காலை மதியம் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட இதுகளை வந்து நிறையா வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து இது வந்து கொடுக்குது.
சரிங்களா. அதே நேரம் வந்து அதர் டிசீஸ், அசோசியேட்டட் டிசீஸாக இருக்கிற இரத்த குழாய் சம்மந்தப்பட்டது, டயாபெட்டிக் இது பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலையில் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் அது சாப்பிடும் பொழுது 2 முட்டைகள் எடுக்கும் பொழுது நல்லா அந்த சர்க்கரை வியாதியோட லெவலை வந்து கட்டுக்கோப்பில் வந்து வச்சிடும். பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலைல ஒரு சாப்பிட்டது மாதிரியும் ஆகிப்போச்சு, உடம்புக்கு எனர்ஜி கிடைச்சது மாதிரி போச்சு, இன்சுலினோட லெவல் வந்து நன்றாக ஒரு இதாகிட்டுருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதில் நிறையா இருக்கிறனால வந்து செல்கள் வந்து திருப்பி ரெஜுவினேட் பண்ண ஆரம்பிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்கள் வந்து பழையபடி வந்து ஒரு புத்தாக்கம் என்று உங்களுக்கு வந்து இதாக ஆரம்பிக்கும். அதுதான் இந்த இதில் முட்டையோட ஒரு இதில் இருக்கிறனால வந்து நம்ம இந்த 40 வயதை கடந்து கொண்டவர்கள், பாலியல் சம்மந்தப்பட்ட ஆர்வம் குறைவாக உள்ளவர்கள், எழுச்சி கம்மியாக இருப்பவர்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் இதை வந்து கொடுங்க. இந்த முட்டையோட பணிகள் வந்து ஒரு அளப்பரிய பணிகள். அதே நேரத்தில் வந்து முட்டையினால் சில பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கிறணும். பொதுவாக வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சால்மோனெல்லா என்டைட்டிஸ்னு ஒரு பெரிய பேத்தோஜெனிக் கிருமி வந்து அதில் பாக்டீரியா வந்து அதில் இருக்குது. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டைஃபாய்டு ஜுரங்களில் உற்பத்தி ஆகுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டையை வந்தவுடன் அது வந்து பல கைமாறி பல ஃபார்மில் இருந்து பல இடத்துல பல டிரான்ஸ்மிட்டில் ஆகி வந்திருக்கும். நம்ம அதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, நன்றாக சுத்தம் செய்து உலர்த்திய பிறகு, அதாவது நிலத்தை வெயிலில் வச்சு காய வைக்கிங்கிறது கிடையாது, ஈரம் இல்லாமல் துடைத்த பிறகு அதை வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிட்டோம்னா, மைலான கூலிங்கில் பண்ணி வச்சிட்டோம், இந்த கிருமி வந்து வராது. அதோடு நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கின உடனே முட்டையை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, முட்டைக்குள்ளே அந்த கிருமி போகாது. ஆனால் அந்த கிருமி வந்து உங்களுடைய ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபுல்லாக வந்து ஏதோ ஒரு டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகி வரும்பொழுது, கரண்ட்டு ஃப்ளக்சுவேட் ஆகி வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிருமி வந்து அதர் உணவுப் பொருட்களில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் சாப்பிடும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சால்மோனெல்லா என்டைட்டிஸ் இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. ஆமாம், அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த சால்மோனெல்லா உள்ளாகி போயிட்டு டைஃபாய்டு ஜுரத்தை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அது ஒன்றும் இல்லை, விஷமச்சுரம் சிம்பிளாக சொன்னோம்னா, சரிங்களா. அதனால் வந்து முட்டையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி துடைத்த பிறகு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிங்கன்னா எந்த பிரச்சனைகளும் வந்து வராது. ஆமாம், இதுதான் அதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது. கூடுமான வரைக்கும் வந்து இதுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் வந்து அறிவியல் பூர்வமாகவே இல்லை. மாடர்ன் மெடிசனாக இருந்தாலும் சரி, பாரம்பரிய நம்ம ஆயுர்வேத சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உணவு முறையில் இது வர்றதுனால வந்து நம்ம ஒரு 40 வயசு ஏஜ் குரூப் உள்ளவங்க ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக டெய்லி 2 முட்டை சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை வந்து நல்லா வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். இதற்கான பழமையான ஆதாரங்கள் இருக்குது. அது நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.